சத்தத்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் அவரோடு ஐக்கியம் இல்லாத ஒரு அழைப்பை ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு சொல்லுங்க, வேண்டாது. அவரோடு ஐக்கியமா இருக்கணும். அழைக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சரியா அழைக்கப்படல. அவர் உங்களை அழைத்ததை நீங்க புரிந்து கொள்ளல. அவரோடு ஐக்கியமாயிருக்கும்படியாகத்தான் உங்களை அழைச்சாரு. உங்க மனம் போன போக்கில் நீங்க வாழ்வதற்கு இல்ல. கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு போர்வைக்குள்ள இருந்துகிட்டு என்னனாலும் செய்யலாம், அது கிடையாது, அது கிடையாது. அவரோடு ஐக்கியமா இருக்கும்படியாகத்தான் அழைச்சாரு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஜனங்கள் இல்ல அப்படின்னு சொன்னா அவர் சொல்றார், ஏன் ஜனம் அப்படிம்பாரு. சிநேகிக்கப்படாதவள் சொன்னா நான் சிநேகிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை என்னை அழைக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம் பார்த்தீங்களா? எதற்காக அவர் அழைத்தார்? ஐக்கியமாய் இருக்கும்படி அழைத்தார். எங்கே இருந்து நம்மை அழைத்தார்? புறஜாதியாய் இருந்த உங்களை என்னை அழைத்தார். நீ ஏன் பிள்ளையா நீ இருக்கணும்னு அழைத்தார். நீ ஒதுக்கப்பட்டவன் கிடையாது, நீ புறம்பாக்கப்பட்டவன் கிடையாது. எங்கேயோ பிறந்துட்டு நீ அனாதையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னைய நான் அழைக்கிறேன், வா அப்படின்னு உங்களையும் என்னையும் ஆண்டவர் புறஜாதியா இருந்த உங்களை என்னையும் அழைத்தாருங்க.